Hi, welcome to my channel. இது 0 to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது வந்து Accountancy Level Standard Depreciation Accounting Unit 10 Reduced Syllabus. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப்ரிசியேஷன்னா என்னதுன்னு பார்க்கலாம். ஒரு கம்பெனி நம்ம ரன் பண்ணுறப்போ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறப்போ நம்மளுக்கு அசெட்ஸ் நம்ம வாங்குவோம். அந்த அசெட்ஸ் வந்து எவ்ரி இயர் நம்மளுக்கு வந்து ஐதர் அப்ரிஷியேட் ஆகும், டிப்ரிஷியேட் ஆகும். ஸோ அப்ரிஷியேட்னா அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிப்ரிஷியேட்னா அதோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்ரிஷியேட் ஆகிற வேல்யூஸ் பார்த்திங்கன்னா லேண்டு இதெல்லாம் வந்து அப்ரிஷியேட் ஆகும். எப்பயுமே அதோட வேல்யூ வந்து எப்போயும் அதிகம் நெக்ஸ்ட் இயர் வர வந்து எப்பயுமே அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் சில அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காரு, ஏதாவது வெஹிக்கல்ஸ், பில்டிங், லேண்டோட வேல்யூ மட்டும் தான் அப்ரிஷியேட் ஆகும், பில்டிங்கோட வேல்யூ வந்து டிப்ரிஷியேஷன் ஆகும். ஸோ ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் எப்பயுமே ஒரு வருஷத்தில் நீங்கள் 1 லட்ச ரூபா வாங்கினா அடுத்த வருஷம் 1 லட்ச ரூபா இருக்காது, அதோட வேல்யூ வந்து கம்மியாகும். அந்த வேல்யூ அசெர்டைன் பண்ணுறது தான் வந்து டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம கம்பெனியோட கரெக்டாக ஃபினான்ஷியல் பொசிஷன் அனலைஸ் பண்ணணுன்னாக்கா நம்மளுக்கு அந்த டிப்ரிசியேஷன் ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வெரி ஷார்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். வாட் யூ மீன் பை டிப்ரிசியேஷன்? ஆல்ரெடி சொன்னது தான். த ப்ராசஸ் ஆஃப் அலோகேஷன் ஆஃப் அ ரிலவெண்ட் காஸ்ட் ஆஃப் அ ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் ஓவர் இஸ் யூஸ்ஃபுல் லைஃப் இஸ் நோன் ஆஸ் டிப்ரிசியேஷன். ஸோ அதோட எப்படி டிப்ரிசியேஷன் நம்ம கால்குலேட் பண்ணுவோம்னாக்கா, லைக் அதோட காஸ்ட்டு ப்ளஸ் ஏதாவது லைக் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, ஸ்க்ராப் வேல்யூ, ஸோ அதோட டிவைடட் பை அந்த யூஸ்ஃபுல் லைஃப். அது 10 வருஷம் இருக்கும், 8 வருஷம் இருக்கும், 5 வருஷம் இருக்கும். ஸோ அது அசர்டைன் பண்ணுறது தான் வந்து டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க. சிம்பிளாக டிப்ரிசியேஷன் இஸ் நத்திங் பட் அதோட வேல்யூ, அது காஸ்ட் ஆஃப் வேல்யூ வில் கெட் டிக்ரீஸ் எவ்ரி இயர். அந்த செப்பரேட்டாக அந்த சில அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், சில பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் டிப்ரிசியேஷன். ஸோ லிஸ்ட் ஆஃப் த வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் டிப்ரிசியேஷன். இதில் வந்து இத்தனை மெத்தட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஆர் ஃபிக்ஸ்ட் இன்ஸ்டால் மெத்தட் ஆர் ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட், டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட், சம் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் டிஜிட் மெத்தட், மெஷின் ஆர் ரேட் மெத்தட், டிப்ளீஷன் மெத்தட், annuity மெத்தட், revaluation மெத்தட், sinking fund methods, insurance policy மெத்தட். ஸோ நெக்ஸ்ட்டு give the formula to find out the amount of depreciation. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னா எனக்கு எவ்ரி இயர் அதோட வேல்யூ எப்பயுமே இருக்கும், சேமாக இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபாய் நீங்கள் அசெட் வாங்கினா 10% டிக்ரீஸ் எவ்ரி 1 lakh into 10% எவ்வளோ 10,000. ஸோ எவ்ரி இயர் அந்த 10,000 மட்டும்தான் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் பர் இயர், ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அன் அசெட் மைனஸ் ஸ்க்ராப் வேல்யூ டிவைடட் பை எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் அன் அசெட். ஸோ ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ, ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் ஸ்க்ராப் வேல்யூ. ஸ்க்ராப் வேல்யூ லாஸ்ட்டில் ஃபைனலாக இவ்வளோ ஸ்க்ராப்க்கு போகும், வேஸ்ட் ஸ்க்ராப்பில் தூக்கி போடுறது அந்த வேல்யூ டிவைடட் பை எவ்வளோ வருஷம் என்கிட்ட அந்த அசெட் வந்து வேல்யூட் ஆகும், 10 இயர்ஸா 12 இயர்ஸா 15 இயர்ஸா அப்படின்னு சொல்கிறது. ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் வந்து ஆன்சர் டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட். ஒரிஜினல் காஸ்ட் இம்ப்ளைஸ் காஸ்ட் ப்ளஸ் இன்ஸ்டாலேஷன் இன்டூ 100. இதுதான் ஃபார்முலா. Next, what is annuity method? Annuity method na like under this method not only the original cost of an asset but also amount of interest on investment is taken into account while computing depreciation. So இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா அதோட ஒரிஜினல் காஸ்ட் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் கூட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது அதே நீங்கள் ஒரு சேம் அமௌண்ட்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இந்த ரெண்டுமே நம்ம கால்குலேட் பண்ண annuity மெத்தட் சொல்லுவாங்க. The idea of considering interest is the investment is made other instead of relevant fixed asset, it would be earned a certain rate of interest. To calculate the amount of depreciation, annuity is calculated annuity factor into original cost of an asset. So annuity மெத்தடில் என்னன்னாக்கா, ஸோ ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் லைக் எந்த ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அன் அசெட் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கூட நம்ம எடுப்போம். ஸோ இதில் சில அமௌண்ட் ஆஃப் annuity ஃபேக்டர் இருக்கும் நம்மளுக்கு வந்து சப்போஸ் 1.256 அப்படின்னு இருக்கும் இன்டூ காஸ்ட் ஆஃப் அன் அசெட் எவ்வளோ இன்டூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் வரும். இது நீங்கள் ஃபர்தர் கிளாஸஸில் நீங்கள் படிப்பீங்க. What is sinking fund method? This method is adopted when it is not merely to write off the asset, enough funds to replace other to the end of its working capital. Under this method, the amount charges depreciation is transferred to depreciation fund and invest outside the business. The investments are made in which certain amount of interest instead of interest is received actually and reinvested every year along with the amount of annual depreciation. இதில் என்னன்னாக்கா லைக் சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு 10,000 ரூபாய் போயிட்டுருக்குனாக்கா அந்த 10,000 ரூபாய் டிப்ரிசியேஷன் நான் என்ன பண்ணுவேன், தனியாக இன்வெஸ்ட் பண்ணுவேன்.
ரைட். தனியாக வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த டிப்ரிசியேஷன் அமௌண்ட் என்ன சொல்லுவேன், டிப்ரிசியேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட் சொல்லுவேன். அதில் வர எவ்ரி இயர் வந்துகிட்டே இருக்குமா. நெக்ஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸ் வரலும் முடிஞ்சிச்சு. 10 இயர்ஸில் அது விற்றதுக்கப்புறம் அந்த காசு நான் எது சேமிச்சேனோ அந்த காசை வச்சு நான் புதுசாக ஒரு ரீப்ளேஸ் பண்ணுவேன் அசெட். அதுதான் வந்து சிங்கிங் ஃபண்ட். சிம்பிளாக சொல்லணுன்னா உங்களுக்கு எவ்ரி இயர் எவ்வளோ டிப்ரிசியேஷன் டிக்ரீஸ் ஆகுதோ அதே அமௌண்ட் நான் வெளியில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அசெட் போகுதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அசெட்டை எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு அசெட்டை வாங்குவேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு அமௌண்ட்டை எடுத்துகிட்டு இந்த ஃபர்னிச்சர் ஒரு மிஷின் வாங்கினேன், லாரி வாங்கினேன். லாரி 10 வருஷம் யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. லாரி 10 வருஷம் லைஃப் டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ எவ்ரி இயர் எவ்வளோ கம்மி ஆகுதோ அந்த பைசாவை என்ன பண்ணுவேன், இன்வெஸ்ட் பண்ணுவேன் வேறு இடத்துல. ஸோ அந்த அமௌண்ட் தூக்கி நான் புதுசாக ஒரு அசெட் வாங்குவேன். ஸோ அதுதான் வந்து சிங்கிங் ஃபண்ட் மெத்தட். நெக்ஸ்ட் ரைட் ஷார்ட் கொஷின்ஸ். வாட் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ப்ரொவைடிங் டிப்ரிசியேஷன். ஸோ டிப்ரிசியேஷன் டெஃபினேஷன் எழுதிட்டு நீங்கள் ஆப்ஜெக்டிவ்ஸ் எழுதலாம். ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸ் எதுக்குன்னா டு ஃபைண்ட் அவுட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ மெயின்லி டு ஃபைண்ட் அவுட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். நம்ம எப்பவுமே 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு அசெட் வாங்கினேன், எப்பயுமே அந்த 1 லட்ச ரூபாய் காட்ட முடியாது. ஐதர் இன்க்ரீஸ் ஆகணும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதை அனலைஸ் பண்ணுறதா வந்து மெயினாக வந்து அதுக்கு தான் யூஸ் ஆகும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு. டு ப்ரெசென்ட் த ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் ஃபைனான்ஷியல் பொசிஷன். ஆல்ரெடி சொன்ன லைக் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி அனலைஸ் பண்ணுறது தான் ஃபினான்ஷியல் பொசிஷன். ஸோ அசெட்ஸ் போன வருஷம் 1 லட்சம் 1 லேக், இந்த வருஷம் கம்மியாகும் இல்லாட்டி அதிகமாகும் அப்படின்னு சேஞ்சஸ் பண்ணுறது தான் வந்து. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், ஃபிக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட், ஒரிஜினல் காஸ்ட். இந்த மெத்தடோட ஃபார்முலாஸ் படிக்கலாம். ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அன் அசெட் மைனஸ் எஸ்டிமேட்டட் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் அன் அசெட். ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் பர் இயர் டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் இன்ட்டு 100. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். A firm purchased on 1/1/2012 a firm purchased a machine at the cost of 1,10,000. Its life was estimated 10 years with the scrap 10,000. The amount of depreciation to be charged at the end of year is. So இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்முலா ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அன் அசெட் ப்ளஸ் எஸ்டிமேட்டட் ஸ்கிராப் டிவைடட் பை யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் அன் அசெட். எவ்வளோ நீங்கள் வாங்கினாங்க 1,10,000. ஸோ ஸ்கிராப்னா ரிடியூஸ் ஆகிற வேல்யூ. ஸோ மைனஸ் ஸ்கிராப்போட வேல்யூ எவ்வளோ 10,000. 1,10,000 மைனஸ் 10,000. எஸ்டிமேட்டட் லைஃப் ஆஃப் அன் அசெட் எத்தனை இயர்ஸ் இருக்கும், 10 இயர்ஸ். ஸோ 10 இயர்ஸ் டிவைட் பண்ணால் யூ வில் கெட் 1 lakh டிவைடட் பை 10 இட் இஸ் 10,000 per year. ஸோ திஸ் இஸ் ஹவ் வில் கால் டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் illustration 1. On 1/1/2017 firm purchased a machine at the cost of 1 lakh. Its life was estimated 10 years. Scrap value same. So 1 லட்ச ரூபாய் காஸ்ட்டு, ஸ்கிராப்பு 10,000 ரூபாய் டிவைடட் பை 10, 90,000 by 10 9,000 per year. இதுதான் வந்து அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ரேட்டும் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. இல்லை வெறும் அமௌண்ட்டு தான் இதுலேயும். இதில் பார்த்தீங்கன்னா the company have purchased a machinery 1,80,000. So 1,80,000 plus spend 10,000. So 10,000 இன்ஸ்டாலேஷன் எப்பயுமே நம்ம ஆட் பண்ணணும். இன்ஸ்டாலேஷன் சொன்னால் ஆட் பண்ணணும், ஸ்கிராப் ஆர் ரெசிடியல் வேல்யூ சொன்னால் மைனஸ் பண்ணணும். இன்ஸ்டாலேஷன் சொன்னால் ப்ளஸ் பண்ணணும், ஆர் எக்ஸ்பென்சஸ். ஸ்கிராப் இல்லாட்டி ரெசிடியல் வேல்யூ சொன்னால் இட் இஸ் மைனஸ். ஸோ இதில் பார்க்கலாம் 1,80,000 இன்ஸ்டாலேஷன் சொன்னதுனால ப்ளஸ் பண்ணுறேன். ஸோ 1,10,000 plus 10,000 it is 1,90,000. Next, the estimated life of an asset is 5 years. So divided by 5. அதுக்கப்புறம் ரெசிடியல் வேல்யூ நான் மைனஸ் பண்ண சொன்னேன், மைனஸ். ஸோ 1,80,000 plus 10,000 minus 15,000. You're going to get 1,75,000 divided by 5, 35,000. இந்த 35,000 தான் வந்து amount of depreciation. Next, third question. From the following information, calculate the amount of depreciation and rate of depreciation. ரெண்டுமே calculate. ப்ரைஸ் எவ்வளோ 2 lakhs. எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணணும், ரெசிடியல் வேல்யூ மைனஸ் பண்ணணும். ஸோ டிவைடட் பை 5. ஸோ 2 lakhs plus 50,000 minus 15. So 2,35,000 divided by 5 years. You will get 47,000. So this is what amount of depreciation. Rate of depreciation formula பார்த்தீங்கன்னா amount of depreciation divided by original cost into 100. Amount of depreciation எவ்வளோ வந்துச்சு 47,000. First step 47,000 divide original cost ன்னு சொன்னாக்கா வெறும் இந்த purchase price மட்டும் எடுக்கக்கூடாது. ஈவன் எக்ஸ்பென்சஸ் ஆர் இன்ஸ்டாலேஷன் ஸ்கிராப் தவிர எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். So you will get 2 lakhs plus 50, 2,50,000 into 100, you will get 18.8%.
Next, find out the rate of depreciation under straight line method from the following details. Original cost 10,000, estimated life 10 years, scrap minus. So என்ன பண்ணுவீங்க, original cost 10,000 divided by 10 minus 2,000. 10,000 minus 2,000, 8,000 divided by 10, you will get 800. So 800 is depreciation. So amount of depreciation is equal to 800 divided by original cost. Question கொடுத்துட்டா installation எதுவுமே கொடுக்கல, அதனால direct cost மட்டும் எடுக்கிறேன். 10,000 into 100 you will get 8%. Next, இது வந்து exercise problems. A firm purchased a plant for 40,000, erection charges rupees 2,000, effective life of an plant is 5 years, calculate the amount of depreciation and straight line method. இதில் பார்த்தீங்கன்னா original cost minus scrap divided by estimated. So 40,000, erection charges 2,000. So 40 plus 2,000, 42,000. அவ்வளோதான், எதுவுமே கொடுக்கலாங்க. ஸோ residual value or scrap value எதுவுமே கொடுக்கல, divided by 5. So divided by 5 பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 8,400. So this questionல amount of depreciation மட்டும்தான் calculate பண்ண சொன்னாங்க. Next, a company purchased a building for 50,000. The useful life of an building is 10 years and the residual value is 20,000. So original cost வந்து 50,000, residual value வந்து 2,000. Estimated life சொன்னாங்க 10 years. So 50 minus 2,000 divided by 10. So you will get 48,000 divided by 10. It is 4,800. Next, rate of depreciation கூட calculate பண்ணோம். Rate of depreciation is 48,000. Amount of depreciation is 4,800 divided by original cost. Original cost எவ்வளோ, 50,000. Installation எதுவுமே கொடுக்கல, அதனால நான் எதுவுமே எடுக்கல. Divided by 50,000 into 100, you will get 9.6. Next, a firm purchased 60,000. If furniture was purchased for 60,000 on 1/7/2016, it's expected to be last 5 years. Estimated at the end of the year is 4,000. Same thing. So இதில் வந்து என்ன பண்ணுவீங்க, காஸ்ட் வந்து 60,000, ஸ்கிராப் வந்து 4,000. 60,000 minus 4,000 divided by 5, you will get 11,200. Rate of depreciation பார்த்தீங்கன்னா 11,200 divided by 60,000 into 100. So 60,000 பார்த்தீங்கன்னா இது, right? Original cost 60,000. Next, calculate the rate of depreciation under straight line method from the following information. Purchase a second hand machine on 1/1/2018, 38,000. Okay, and repairs 12,000. So add பண்ணுங்க. So original cost value வந்து 50,000 ஆகும். Next, residual value minus பண்ணுவீங்க, divided by 4 years. So you are going to get 50 minus 6, 44 divided by 4, it is 11,000. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் தான். ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் பார்த்தீங்க, ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் இன்டூ 100, 11,000 டிவைடட் பை சொன்ன ஆல்ரெடி 50 எப்படி வந்தது, பர்ச்சேஸ் ப்ரைஸ் ப்ளஸ் ரிப்பேர்ஸ் ரெண்டுமே ஆட் பண்ண. இது நம்ம கேல்குலேட் பண்ணுறப்போ, ஒரிஜினல் காஸ்ட் கேல்குலேட் பண்ணுறப்ப நம்ம எப்பயுமே ரெசிடியல் வேல்யூ, ஸ்க்ராப் வேல்யூ எடுக்கக்கூடாது. ஓன்லி காஸ்ட் ப்ளஸ் இன்ஸ்டாலேஷன் ஆர் எரெக்ஷன் சார்ஜஸ் ஆர் எனி எக்ஸ்பென்சஸ் இது மட்டும்தான் இதில் ஆட் பண்ணிக்கணும். எதுவுமே கொடுக்கலன்னா விட்டுருங்க. அது தவிர நம்ம ரெசிடியல் வேல்யூ ஒரிஜினல் காஸ்ட்டில் ஆட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், கேல்குலேட் த ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அண்டர் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். சேம் அதே கொஸ்டின்ஸ் தான். 80,000 plus 20, you will get how much, 1 lakh. 1 lakh is my asset, cost of an asset. Residual value minus 4,000 divided by 4. So how much I will get here, 80 plus 20, 1 lakh. So 1 lakh லேந்து 4,000, residual value 4,000 reduce பண்ணாக்கா you will get 96,000 divided by 4 is 24,000. 24th இப்போ rate of depreciation எப்படி calculate பண்ணுவீங்க, 24,000 divided by cost எவ்வளோ, 1 lakh into 100. So you will get 1 2 3 zeros cancel, 3 zeros cancel, 2 zeros cancel, 2 0 cancel. So you will get 24%. அது தவிர residual value எடுக்கக்கூடாது. அதுதான் 24,000 divided by 1 lakh into 100, 24%. அவ்வளோதான். அதோட நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் முடிஞ்சிடுச்சு. இப்போ ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட் படிக்கலாம். ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட்னா என்னென்னாக்கா, எவ்ரி இயர் வந்த வேல்யூ மேலே கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் சேமாக இருக்கும் அதோட வேல்யூ. பட் ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் இதில் பார்த்திங்கன்னா எவ்ரி இயர்
உங்களுக்கு 24,000 எவ்ரி இயர் ரிடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எத்தனை வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு 24,000 ரிடியூஸ் ஆகிட்டே போகிற 4வது வருஷத்தில் 0 ஆகிடும். பட் இதில் அப்படி இல்லை. நம்ம எப்படி பண்ணுவோம்னா, சப்போஸ் உன்னோட அசெட் வந்து 1 lakh வாங்கியிருக்கீங்க, ஃபஸ்ட் இயர் 10% அப்படின்னா 10,000 ரிடியூஸ் ஆகும். ஸோ அடுத்த வருஷம் எவ்வளோ இருக்கும்? 90,000 இருக்கும். இந்த 90,000 மேலே திருப்பி ஒரு கால்குலேஷன் 10% 9,000 யூல் கெட் 81,000. அப்படி அடுத்த வருஷம் 8,100 அப்படி வந்த பேலன்ஸ் மேலே கால்குலேட் பண்ணும். அதே ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபா, சப்போஸ் 10% 10,000 எவ்வளோ வருதுங்க? 90,000. அதே 10,000 தான் கண்டினியூ ஆகும். 10,000 80,000 திருப்பி ஒரு 10,000 அப்படியே. ஸோ எவ்ரி இயர் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னா சேம் அதோட வேல்யூ கம்மியாகிட்டே இருக்கும். பட் டிமினிஷிங் பேலன்ஸ் வந்து வந்த வேல்யூ மேலே கால்குலேட் பண்ணும். வந்த பேலன்ஸ் மேலே கால்குலேட் பண்ணுறது தான் வந்து reducing balance method, or இந்த methods and written down value method, diminishing balance method, reducing installment method எதாச்சும் சொல்லலாம் இது, right? reducing balance method, not installment, reducing balance method. next இந்த question பார்க்கலாம். இது 2 questions தான் இருக்குது, 2 or 3 இருக்குது. A firm purchased a plant for 1/1/2018 for 9,000, spent 1,000 as erection. So erection சொன்னவே என்ன சொன்ன? add பண்ண சொன்னேன். Calculate the amount of depreciation for 2018. So 9,000 plus 1,000 எவ்வளோ? 10,000 rupees. 15% calculate பண்ணுங்கள். ஸோ எப்போ வாங்கினா 1/1/2000, இதுதான் ரொம்ப முக்கியம். எப்போ புக்கு க்ளோஸ் ஆகுது? 31st March. எப்போ வாங்கினா 1/1/2018. ஸோ 1/1/2018 வாங்கியிருக்கான், 31st March க்ளோஸ் ஆகுது. இங்கேருந்து இங்கே எவ்வளோ எத்தனை மாதம் யூஸ் பண்ணியிருக்கான்? வெறும் 3 months மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பண்ணுறது தெரியும், அதே தான். So 9,000 plus 1,000 10,000. 10,000 into 15% depreciation into 3/12 because he used only for 3 months. So 3 months calculate பண்ணா I'll get 375. Suppose questionல date எதுவும் கொடுக்கல, the date எதுவுமே கொடுக்கல, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 10,000 into 15% அவ்வளோதான். டேட்டு கொடுத்ததுனால நம்ம செக் பண்ணிக்கணும் ஃபுல் இயர் யூஸ் பண்ணியிருக்கானா எத்தனை மாதம். சப்போஸ் இங்கே வந்து அவன் யூஸ் பண்ணது வந்து 1st அக்டோபரில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கானா, அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜான்வரி ஃபெப்ரவரி மார்ச் 6 months. 6 months கால்குலேட் பண்ணுவீங்க. எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 10,000 into 15% into 6/12 இப்படி கால்குலேட் பண்ணும், ரைட்? ஸோ இதே தான் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. Next, as asset is purchased for 50,000, the rate of depreciation is 15%. Calculate the annual depreciation for the first 2 years. 2 வருஷம் மட்டும் தான் கால்குலேட் பண்ணேன். இந்த ப்ராப்ளம் நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும் டிப்ரிசியேஷன் மெத்தடில், ரைட்? ஸோ எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 50,000. ஸோ 50,000 டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ எந்த டேட்டும் எதுவும் கொடுக்கல, அதனால 50,000 into 15%. 50,000 into 15% is 7,500. ஸோ 50,000 and 7,500 எடுத்துகிட்டு எவ்வளோ? 42,500. இப்போ 42,500லேருந்து 15% கால்குலேட் பண்ணிங்கன்னா 6,375 வரும். அதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணிங்கனாக்கா 3,6,125 வரும். அவ்வளோதான். ஸோ rate of depreciation first year is 7,500, second year is 6,375, ரைட்? அவ்வளோதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட், a boiler was purchased on 1st January 2015. ஸோ நான் இங்கே டேட் கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா கவனிங்க. ஃபார் அப்ராட் for 10,000, ஷிப்பிங் அண்ட் ஃபார்வர்டிங் சார்ஜஸ் 2,000, இம்போர்ட் டியூட்டி 7,000, எக்ஸ்பென்சஸ் ஆஃப் இதெல்லாம் வந்து செலவு தான். செலவு எல்லாத்தையுமே இந்த காஸ்ட் மேலே ஆட் பண்ணுவீங்க. That is 10,000 plus 2,000 plus 7,000 plus 1,000. So 10, 11, 12, 13. So 20,000 is my asset. 3 yearsக்கு calculate பண்ண சொல்கிறாங்க 10%. உன்னோட asset எப்போ வாங்கினீங்க? 1st January. எப்போ க்ளோஸ் ஆகுது? 31st December. ஃபுல் இயர், அதனால பிரச்சனையே இல்லை. ஸோ எப்படி டிப்ரிஷியேட் calculate பண்ணுவோம்னாக்கா, பாய்லர் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணோம்? 2,000. ஷிப்பிங் சார்ஜஸ் 10,000க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் 2,000, இம்போர்ட் டியூட்டி 7,000, இன்ஸ்டாலேஷன் 1,000. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணால் I'll get 20,000. ஸோ 20,000 depreciation. 20,000 into 20%, ஸோ 10%, you will get 2,000. 2,000 நான் மைனஸ் பண்ண எவ்வளோ? ஒரு 18,000. இது ஃபஸ்ட் இயர் டிப்ரிசியேஷன் இஸ் எவ்வளோ? 2,000. 18,000 into 10% எவ்வளோ? 1,800. ஸோ மைனஸ் பண்ண I'll get 16,200. This is for second year. தேர்ட் இயர் எவ்வளோ? 16,200லேருந்து 16,200 into 10%, you will get 1,620. ஸோ இது தேர்ட் இயர். அதுலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா you will get a third year book value. ஸோ இப்படி தான் நம்ம calculate பண்ணணும்.
ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்க